பெட்ரா, India's premium steel doors. காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய காய்கறி, பழம் மற்றும் பூ மார்க்கெட்டான கோயம்பேடு சந்தையில் இனி தூய்மைக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட உள்ளது. நாள்தோறும் தேங்கும் குப்பைகளை முழுமையாக அகற்றுவதற்காக மார்க்கெட் மேலாண்மை குழுவான MMC புதிய டெண்டரை வெளியிட்டுள்ளது. இதில் விதிமுறைகளை மீறும் ஒப்பந்ததாரர்களுக்கு அபராதம் மட்டுமல்ல, ஒப்பந்தமே ரத்து செய்யப்படும் என்ற கடுமையான நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ள கோயம்பேடு மார்க்கெட்டில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான டன் காய்கறிகள், பழங்கள் மற்றும் பூக்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இதனால் வீணாகும் பொருட்கள், சிதறும் காய்கறிகள் மற்றும் பிற கழிவுகள் அதிகளவில் தேங்குவது வழக்கமாக உள்ளது. மழைக்காலங்களில் இதனுடன் நீர் தேக்கம் சேர்ந்து வியாபாரிகள் பொதுமக்களும் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையை மாற்றும் நோக்கில் மார்க்கெட்டில் உருவாகும் அனைத்து வகை உயிரியல் கழிவுகளையும் முறையாக சேகரித்து அகற்ற தனியார் நிறுவனத்தை தேர்வு செய்ய MMC புதிய டெண்டரை அறிவித்துள்ளது. டெண்டர் பெறும் நிறுவனத்தின் பணிகள் 6 மாதங்களுக்கு ஒருமுறை மதிப்பீடு செய்யப்படும். பணித்தரம் திருப்திகரமாக இருந்தால் ஒப்பந்தம் மேலும் 2 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படும். ஆனால் செயல்திறன் 60% குறைந்தால் ஒப்பந்தம் உடனடியாக ரத்து செய்யப்படுவதுடன் செலுத்திய வைப்பு தொகையும் திருப்பி வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய டெண்டரில் பல்வேறு அபராத நிபந்தனைகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. நாள்தோறும் குப்பைகளை அகற்ற தவறினால் 1 டன்னுக்கு 500 ரூபாய் அபராதம். கழிவுகளை அங்கீகரிக்கப்பட்ட இடத்திற்கு கொண்டு செல்லாமல் வேறு இடங்களில் கொட்டினால் 5000 ரூபாய் அபராதம். அதே தவறு மீண்டும் நடந்தால் அபராதம் 10,000 விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆசியாவின் மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்றான கோயம்பேடு மார்க்கெட்டின் நீண்டகால தூய்மை பிரச்சனைக்கு இந்த புதிய டெண்டர் தீர்வாக அமையுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கடுமையான விதிமுறைகள் மற்றும் அபராதங்களால் சந்தை வளாகம் சுத்தமாகவும் சுகாதாரமானதாகவும் மாறும் என்ற நம்பிக்கையில் வியாபாரிகளும் பொதுமக்களும் காத்திருக்கின்றனர்.